ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு குழம்பு வச்சு. இன்னைக்காவது ஏதாவது குழம்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புளிய தூக்கி ஊற வச்சாச்சு. நேத்து ஓவர் நைட்ல ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம தோட்டத்துல போயிட்டு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து காய்கறிகள் மொத்தமா எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு வெங்காயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாரன்னு வெட்டி எடுக்கணும். அடுத்தது வேலை வெயிட்டிங்ல இருக்குது. என்னன்னா 10 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போகணும். புளி கரைச்சு வச்சிருந்ததுல குழம்பு மசாலா பொடியை ஒரு 4-5 ஸ்பூன் அள்ளி போட்டுட்டு இந்த குழம்பு மிளகா பொடி ஊர்ல இருந்து வந்தது அப்படியே எண்ணெயை தூக்கி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளியும் போட்டுற வேண்டியது. இவங்க 2 பேரும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருந்த காய்கறியில மொத்தமா போட்டு விட்டுட்டு கிழக்க மேற்குமா ஒரு பரட்டி விட்டுட்டு குழம்பு பொடியில மிளகா அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சமா மிளகாய் தூளை சேர்த்துக்கிற வேண்டியது. அதையும் வந்து மேற்கு கிழக்குமா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டு திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை தூக்கி தட்டிட வேண்டியது. புளி மசாலா தண்ணியும் தூக்கி ஊத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிற வேண்டியது. கொஞ்சமா மூடி வச்சுட்டு ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் வெள்ளைப்பூடை நல்லா இடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேல தூக்கி போட்டோம்னாக்கா வாசனை கமகமன் இருக்கு. கருவாட்டுக்கு மணத்துக்கு போட்டுக்கிற வேண்டியது. அப்படியே குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே குப்பூசுக்கு வச்சு ஒரு இழுப்பு இழுத்துற வேண்டியது. அருமையா இருந்துச்சு குழம்புக்கு அந்த குப்பூசுக்கு. காலையிலேயே சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. இனி என்ன வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுல உள்ளவங்களை ஏத்திட்டு போகணும். மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.